ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 118 கண் விதுப்பு அழிதல். கண் விதுப்பு அழிதல் 1176வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஓவோ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது. ஓவோ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது. ஓவோ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது. ஆஹா, ஓஹோ, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழுது கொண்டே பேசுகிறாள், அழுது கொண்டே சிரிக்கிறாள். ஓஹோ இனிதே. நீங்கள் அழுகிறீர்களா கண்களே? அழுங்கள் அழுங்கள். கண்கள் அழுவதை பார்த்து இவள் சிரிக்கிறாளாம், அழுது கொண்டே சிரிக்கிறாள். இவள் ஏற்கனவே அழுது கொண்டிருக்கிறாள். நொந்து நொந்து கணவனை நினைத்து, காதலனை நினைத்து, கணவனை நினைத்து பிரிந்து சென்று விட்டேன், எப்பொழுது வருவானோ, எனக்கு காம நோய் அதிகமாகிவிட்டதே. சிறு அளவு கூட இல்லை, கடல் போன்ற காமம் பெருகிவிட்டது. அதிகமாக காம உணர்வு வந்துவிட்டது. கொஞ்சம் நஞ்சம் அல்ல, பல நாட்கள் ஆகிவிட்டது அவனை பார்த்து. அவரோட இன்பம் அனுபவித்து பல நாட்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டன. காமம் பெருகிவிட்டது. கடல் போல அதிகமான அளவு காமம் பிறந்து விட்டது அவளுக்கு. காம உணர்வு ஏற்பட்டு விட்டது. அவளால் தாங்க முடியவில்லை, அழுது கொண்டிருக்கிறாள். வரவில்லையே வரவில்லையே இந்த காம நோயை தீர்ப்பதற்கு. இந்த காம நோய்க்கு மருந்து அவர்தானே. அவர் வந்தால்தானே இந்த காம நோய் போகும். வேறு வழியே கிடையாதே. இந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த மருந்தும் கிடையாதே, வேறு எந்த வழியும் கிடையாதே. அவர் போனவர் திரும்பி வந்தால்தான் இந்த காம நோய் தீர்வதற்கு அவர்தான் மருந்து என்று அழுது கொண்டிருக்கிறவள் திடீரென்று இந்த கண்கள் அழுவதை பார்த்து சிரிக்கிறாள். ஓஹோ, நீங்களும் அழுகிறீர்களா? வேண்டும் வேண்டும், உங்களுக்கு வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் தானே காட்டி கொடுத்தீர்கள் அவரை. அழுங்கள் அழுங்கள். காட்டி கொடுத்து அன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இப்பொழுது அவர் பிரிந்து விட்டார், நான் அழுகிறேன். நாம் காட்டி கொடுத்தது தவறு என்று நீங்களே உங்கள் தவற்றை உணர்ந்து, நீங்கள் செய்தது தவறு, அவரை எனக்கு காட்டி கொடுத்தது தவறு என்று நினைத்து இப்பொழுது வருந்தி வருந்தி அழுகிறீர்கள். அழுங்கள், நீங்கள் அழ வேண்டியவர்கள் தான். இவள் சிரிக்கிறாள், அழுது கொண்டே சிரிக்கிறாள். நீங்கள் அழ வேண்டியவர்கள் தான். கண்களே, நீங்கள் அழத்தான் வேண்டும், நீங்கள் அழ வேண்டும். எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது உங்களை நினைத்தால். நீங்கள் தானே என்னை அழ வைப்பதற்கு காரணமாக இருந்தீர்கள், நீங்களும் அழ வேண்டும் என்று அழுது கொண்டே சிரிக்கிறாள். இது ஒரு சிரிப்பு. இது சிரிப்பு அல்ல, ஆனந்த சிரிப்பு அல்ல, இது ஒரு ஏளன சிரிப்பு. என்னை காட்டி கொடுத்து என்னை அவரிடத்திலே ஒப்படைத்து அவரோடு எனக்கு திருமணம் செய்து கொள்ள அளவுக்கு ஆசை வளர்த்து விட்டது நீங்கள் தான். அவருக்கு காட்டி கொடுத்தது மட்டுமல்ல, கல்யாணம் வரைக்கும் அவரை எனக்கு காட்டி கொடுத்தது நீங்கள் தான். மஞ்சத்திலே படுத்துக்கொண்டு அவரோடு கொஞ்சி இன்பத்தை பெறுகின்ற பொழுது கூட நீங்கள் தான் என்னை போலவே ஆனந்தப்பட்டீர்கள், மகிழ்ச்சி அடைந்தீர்கள். இப்பொழுது பிரிந்து சென்று விட்டார் என்று நான் அழுகிறேன், நீங்கள் அழாமல் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்களும் அழுகிறீர்கள். எனக்கு உங்களை பார்த்து எனக்கு சிரிப்பு வருகிறது. காட்டி கொடுத்த நீங்களே இப்பொழுது அழுகிறீர்கள். தவறு செய்துவிட்ட நீங்களும் அழுகிறீர்கள். தவறு செய்யாத நானும் அழுகிறேன். அவர்தான் தவறு செய்தார், நான் தவறு செய்யவில்லை, நானும் அழுகிறேன். தவறு செய்யாத நானும் அழுகிறேன். தவறு செய்துவிட்ட கண்களே நீங்களும் அழுகிறீர்கள். எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு, நம்முடைய இந்திய சுதந்திரம் அடைவதற்கு நல்ல துணையாக இருந்த ஒரு வீரர், விடுதலை போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட வீரர் ஒருவர் சிறைக்கு சென்றிருந்தார். ஏன் அவரை சிறைக்கு அனுப்புவர் யார் தெரியுமா? இப்பொழுது ஆட்சியில் இருக்கு, அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு ஜனநாயக நாட்டிலே முதலமைச்சராக வந்த ஒருவர் இந்த விடுதலை சுதந்திர போராட்ட வீரரை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஜெயிலில் அடைத்து விட்டார். இந்த அரசியல்வாதி திடீரென்று இவர் மீது ஏதோ குற்றம் ஏற்பட்டு நீதிமன்றம் இவருக்கு தண்டனை கொடுத்து இந்த அரசியல்வாதியை, இந்த அரசியல் தலைவரை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டது. அந்த ஜெயிலிலே ஏற்கனவே இருந்தார். இந்த அரசியல்வாதியால் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட அந்த சுதந்திர போராட்ட வீரர் அங்கே இருந்தார், ஜெயிலில், சிறையிலே. இவர் போனார். இந்த அரசியல்வாதி தவறு செய்துவிட்டு ஏதோ லஞ்சம் வாங்கினாரோ என்ன, முறைகேடான எத்தனையோ கோடி பணங்களை எல்லாம் சாப்பிடுகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். அப்படி ஏதோ ஒரு பிரிவின் கீழ்
நீதிமன்றம் இவருக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டது. சிறையில் இருக்கிறார் இப்பொழுது இந்த தலைவர். அந்த விடுதலை போராட்ட வீரரை இவர் சந்திக்கிறார். அவர் பார்க்கிறார், ஓஹோ, எனக்கு துன்பத்தை கொடுத்தீர்களே நீங்கள் தானா, நீங்களும் சிறைக்கு வந்து விட்டீர்களா என்று அந்த சுதந்திர போராட்ட வீரர் இப்பொழுது அரசியல்வாதி, எந்த அரசியல்வாதியால் சிறைக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த அரசியல்வாதியை பார்த்து அந்த விடுதலை போராட்ட வீரர் சிரிக்கிறாராம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஒருவருக்கு நீங்கள் முதலிலே ஒரு துன்பத்தை செய்தால் பின்னாலே உங்களுக்கு அதே துன்பம் வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இந்த அரசியல்வாதி முதலிலே தவறாக அவருக்கு குற்றம் சாட்டி அவரை தவறான முறையிலே சிறைக்கு அனுப்பினார். இப்பொழுது இவர் உண்மையிலேயே குற்றம் செய்துவிட்டு இப்பொழுது சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார். அப்படி இந்த கண்கள் தான் முதலிலே காட்டி கொடுத்தன. தலைவன் தவறு செய்து விட்டான், இந்த கண்கள் தான் முதலிலே காட்டி கொடுத்தன, மகிழ்ச்சி அடைந்தன. இப்பொழுது இந்த கண்களே அழுகின்றன, இந்த கண்களே சிரித்தன, இந்த கண்களே இப்பொழுது அழுகின்ற காலம் வந்துவிட்டது. சிரித்து கொண்டே இருப்பவர்கள் அழமாட்டார்கள் நினைக்காதீர்கள், அழுவார்கள். அழுது கொண்டே இருக்கிறவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் நினைக்காதீர்கள், அவர்கள் சிரிப்பார்கள். இதில் ஒரு உண்மை தத்துவம் இருக்கிறது, காதல் தத்துவம் என்று இதற்கு பெயர். இந்த தத்துவத்தை இந்த குறட்பாவிலே வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போம்.